உலக கால்பந்து கோப்பையில் கருத்து கணிப்புகள் என்ற பெயரில் டால்பின், புலி, ஒட்டகம், கிளி மற்றும் ரோபோ ஆகியவைகளை கொண்டு வெளியான முடிவுகள் கால்பந்து ரசிகர்களிடையே ஏற்படுத்திய தாக்கம் குறித்த சிலவற்றை தற்போது பார்க்கலாம். பிரான்ஸ் மற்றும் குரோஷிய அணிகளுக்கு இடையிலான உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் வெற்றி பெறும் என்று ஒட்டகத்தின் கணிப்பு இருந்தது. தஜிகிஸ்தானில் உள்ள விலங்கியல் பூங்காவில் பிரான்ஸ் மற்றும் குரோஷிய நாட்டின் இரு தேசிய கொடிகளின் அருகே வைக்கப்பட்ட உணவில் எதை முதலில் தேர்வு செய்து சாப்பிடும் பகுதி அணியே வெற்றி பெறும் என்று கருதப்பட்ட நிலையில் அது பிரான்ஸ் கொடி அருகே உள்ள உணவை சாப்பிட்டது. ஏற்கனவே இந்த ஒட்டகம் அரையிறுதி மற்றும் காலிறுதி போட்டிகளில் வெற்றியாளர்களை சரியாக கணித்து கூறியது என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோன்று புள்ளியின் கருத்து கணிப்புகளும் ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றிருந்தது. செர்பியா நாட்டின் கிராஸ்னோயார்ஸ் நகரில் உள்ள விலங்கியல் பூங்காவில் ஆர்மர் என்ற புலி அரையிறுதி போட்டியின் போது இங்கிலாந்து மற்றும் குரோஷிய அணிகளின் சின்னங்கள் பொருத்தப்பட்ட 2 அட்டைப்பெட்டிகளை தொங்கவிட்டிருந்தது. இதில் குரோஷிய அணி வெற்றி பெறும் என்று புலி சரியாக கணித்திருந்தது. இதேபோன்று சைபீரிய கரடிகளை கொண்டு வெற்றியை கணிக்கும் முயற்சியும் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற கரடி குரோஷியா வெற்றி பெறும் என்று தேர்வு செய்தது. ஆனால் இதன் கணிப்பு தவறாக அமைந்தது. ரஷ்யாவின் பாக்ஸ்டன் என்ற ரோபோ கூறிய ஆருடமும் சரியாக அமைந்தது என்று கூறலாம். இந்த ரோபோவுக்கு இரு அணிகள் குறித்த புள்ளி விவரங்களை சாப்ட்வேர் மூலம் அளித்து யார் வெற்றி பெறுவார்கள் என்று கேட்டபோது பிரான்ஸ் அணி வெற்றி பெறும் என்று முடிவை அறிவித்தது. இதேபோன்று அரையிறுதிப் போட்டியின் போதும் இந்த ரோபோ சரியான தகவல்களை கணித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோன்று கிளி, டால்பின், எறும்பு தின்னி, களைமான் உள்ளிட்டவை கொண்டும் கணிப்புகள் வெளியாகின. இவைகளின் முடிவுகள் சரியாக அமைந்ததா என்ற கேள்விகள் எழுந்தாலும் கால்பந்து ரசிகர்களின் ஆர்வத்தை பூர்த்தி செய்திடும் வகையில் இவை கடந்த ஒரு மாத காலமாக கால்பந்து திருவிழாவில் ஒரு அங்கமாக பயணித்ததும் கால்பந்து ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது என்றால் அது மிகையாகாது.